வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பாவிற்கு கை கொடுத்த சூரிய சக்தி. மார்ச் மாதத்தில் மட்டும் 3 பில்லியன் யூரோ சேமிப்பு. மனைவியை கொலை செய்த நபருக்கு பிரித்தானியாவில் தஞ்சம். விசித்திரமான தீர்ப்பால் சர்ச்சை. உக்ரைனிய வீரர்களை வேட்டையாட திட்டம். ரஷ்ய உளவு கும்பல் போலந்தில் அதிரடி கைது. பிரித்தானிய வானில் தோன்றும் மர்ம ஒளி. சூரிய புயல் குறித்த எச்சரிக்கை என விஞ்ஞானிகள் தகவல். உணவுப் பொருட்களுக்கான கட்டுப்பாடுகளை நீடித்தது ருமேனியா. சுற்றுச்சூழல் வரி விதிப்பால் முடங்கும் சுத்திகரிப்பு நிலையம். ஸ்கொட்லாந்தில் பொருளாதார பின்னடைவு. ஈரானில் எமது பணி விரைவில் நிறைவடையும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. ரஷ்ய ராணுவ சேவைக்கு மறுப்பு தெரிவிப்பவர்களுக்கு ஜெர்மனியில் தஞ்சம் இல்லை. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளில் மார்ச் மாதத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி அதிகரித்ததால் எரிபொருள் இறக்குமதி பெருமளவு குறைந்துள்ளது. இதன் மூலம் புதைப்படிவ எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடப்படும் சுமார் 3 பில்லியன் யூரோக்கள் சேமிக்கப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் போர் சூழலுக்கு பிறகு ரஷ்யாவின் எரிவாயு மீதான சார்பை குறைக்க ஐரோப்பிய நாடுகள் சூரிய சக்தியை அதிகம் நம்பியுள்ளன. இந்த பசுமை எரிசக்தி புரட்சியில் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் முன்னணியில் திகழ்ந்து அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்துள்ளன. நிலக்கரி மற்றும் எரிவாயு பயன்பாடு குறைந்ததால் மின்சார விலையும் கணிசமாக குறைந்து பொதுமக்களுக்கு பயனளித்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதுடன் பொருளாதார ரீதியாகவும் ஐரோப்பாவுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. மனைவியை கொலை செய்த நபருக்கு பிரித்தானியாவில் தஞ்சம். விசித்திரமான தீர்ப்பால் சர்ச்சை. பிரித்தானியாவில் தனது மனைவியை கொலை செய்த குற்றத்துக்காக 12 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த புலம்பெயர்ந்த ஒருவருக்கு அந்நாட்டை விட்டு வெளியேற தேவையில்லை என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அவர் தனது சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டால் அங்குள்ள இரத்த பகை காரணமாக அவர் கொல்லப்பட வாய்ப்புள்ளதாக நீதிமன்றம் கருதியுள்ளது. மனித உரிமைகள் சட்டத்தின் அடிப்படையில் ஒருவரது உயிருக்கு ஆபத்து இருக்கும் பட்சத்தில் அவரை திருப்பி அனுப்ப முடியாது என்ற விதியின் கீழ் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்புக்கு பின்னால் உள்ள இரத்த பகை என்பது ஒரு குடும்பத்தில் கொலை நடந்தால் அதற்கு பழிவாங்க மற்றொரு கொலை செய்யப்படும் பழங்குடி மரபாகும். கொலை குற்றவாளி ஒருவருக்கு இத்தகைய பாதுகாப்பு வழங்கப்படுவது குறித்து பிரித்தானிய அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குற்றவாளிகளை வெளியேற்றுவதில் உள்ள சட்ட சிக்கல்களை இந்த சம்பவம் மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனிய வீரர்களை வேட்டையாட திட்டம். ரஷ்ய உளவு கும்பல் போலந்தில் அதிரடி கைது. உக்ரைனிய ராணுவ வீரர்களை கண்காணித்து அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த ஒரு உளவு கும்பலை போலந்து பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். கைதானவர்கள் ரஷ்யாவின் சார்பாக உளவு வேலைகளில் ஈடுபட்ட ஒரு வெளிநாட்டு உளவு வலையமைப்பை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த கும்பல் முக்கியமாக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் மற்றும் உதவிகள் கொண்டு செல்லப்படும் போக்குவரத்து பாதைகளை கண்காணித்து வந்துள்ளது. ரயில் நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு அருகில் ரகசியமான கண்காணிப்பு கருவிகளை பொருந்தி இருந்ததும் விசாரணையில் அம்பலமானது. போலந்து நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்த இந்த உளவு திட்டத்தை அந்நாட்டு புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். உக்ரைன் ரஷ்ய போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐரோப்பிய நாடுகளில் ரஷ்யாவின் உளவு நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளமை பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானிய வானில் தோன்றும் மர்ம ஒளி. சூரிய புயல் குறித்த எச்சரிக்கை என விஞ்ஞானிகள் தகவல். இரவு வானில் ஊதா மற்றும் பச்சை நிறத்தில் கோடு போன்ற ஒளி தோன்றும் ஸ்டீவ் என்னும் நிகழ்வு அண்மை காலங்களில் பிரித்தானியாவில் அதிகமாக தென்படுகிறது. இது சாதாரண துருவ ஒளி போல தெரிந்தாலும் உண்மையில் வளிமண்டலத்தில் மிக வேகமாக நகரும் வெப்பமான வாயுக்களால் உருவாகுகிறது. இந்த நிகழ்வு தென்படுவது பூமியை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த சூரிய புயல் வந்து கொண்டிருப்பதற்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இத்தகைய சூரிய புயல்கள் பூமியின் மின்சார கட்டமைப்பு, செயற்கைக்கோள் தொடர்பு மற்றும் GPS வசதிகளை பாதிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் பல பகுதிகளில் இந்த விசித்திர ஒளி தென்படுவதால் மக்கள் இதனை ஆர்வத்துடன் கவனித்து புகைப்படங்களை பகிர்ந்து வருகின்றனர். விண்வெளி வானிலை மாற்றங்களை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த ஸ்டீவ் நிகழ்வு ஒரு சிறந்த கருவியாக பார்க்கப்படுகிறது. உணவுப் பொருட்களுக்கான கட்டுப்பாடுகளை நீடித்தது ருமேனியா.
ருமேனியாவில் ரொட்டி, பால் மற்றும் முட்டை போன்ற அடிப்படை உணவுப் பொருட்களின் மீதான வணிக லாப வரம்பை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. நுகர்வோரை பாதிக்கும் அதிகப்படியான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல் லாபம் வைப்பதை தடுக்க சட்டப்பூர்வமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களாக அமுலில் இருந்த இந்த நடைமுறை பணவீக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் சந்தையில் உணவுப் பொருட்களின் விலை நிலைப்புத்தன்மையை உறுதி செய்ய இந்த நீட்டிப்பு அவசியமானது என பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். ருமேனியாவின் இந்த அதிரடி நடவடிக்கை ஐரோப்பாவின் மற்ற நாடுகளுக்கும் உணவுப் பொருள் விலை உயர்வை கையாள ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் வரி விதிப்பால் முடங்கும் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்கொட்லாந்தில் பொருளாதார பின்னடைவு. பிரித்தானியாவுக்கு தேவையான விமான எரிபொருளை உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்கொட்லாந்தின் முக்கிய சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று மூடப்படும் அபாயத்தில் உள்ளது. அரசின் கார்பன் வரி கொள்கையால் தான் இந்த ஆலை பாதிக்கப்பட்டுள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆலையை மூடுவதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக தொழிற்சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பிரித்தானியா எரிசக்தி பாதுகாப்பிற்கு இந்த ஆலை மிக முக்கியமானது என்பதால் இதன் மூடல் இறக்குமதியை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பசுமை ஆற்றல் மாற்றத்தை நோக்கி அரசு அவசரப்படுவதால் ஏற்கனவே இயங்கும் தொழிற்சாலைகள் நலிவடைவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன. உள்ளூர் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்கவும் இந்த ஆலையை தக்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. ஈரானில் எமது பணி விரைவில் நிறைவடையும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரான ராணுவ இலக்குகள் மற்றும் திட்டங்களை அமெரிக்கா மிக விரைவில் முழுமையாக முடித்துவிடும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமடையும் என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் அல்லது முக்கிய எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் உலக அளவில் எழுந்துள்ளது. நாங்கள் தொடங்கிய பணியை நிச்சயம் முடிப்போம் என்று கூறிய ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த காலக்கெடு எதனையும் அறிவிக்கவில்லை. இந்த அறிவிப்பை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளதுடன் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையும் உயர்ந்துள்ளது. ட்ரம்பின் இந்த கடுமையான நிலைப்பாடு சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய ராணுவ சேவைக்கு மறுப்பு தெரிவிப்பவர்களுக்கு ஜெர்மனியில் தஞ்சம் இல்லை. ரஷ்யாவில் கட்டாய ராணுவ சேவையில் இருந்து தப்பிக்க முயல்பவர்களுக்கு ஜெர்மனி தஞ்சம் வழங்க மறுப்பதாக பவேரிய மாநில தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனுக்கு எதிரான போரில் பங்கேற்க மறுப்பதே தஞ்சம் கோருவதற்கு போதுமான காரணமாக அமையாது என ஜெர்மனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு நபர் போர்க்குற்றங்களில் ஈடுபட நிர்பந்திக்கப்பட்டால் மட்டுமே அவருக்கு பாதுகாப்பு வழங்க சட்டம் அனுமதிக்கிறது. கடந்த காலங்களில் ரஷ்யாவிலிருந்து தப்பி வந்த பலருக்கு ஜெர்மனி ஆதரவு வழங்கிய போதிலும் தற்போது விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டு இந்த முடிவானது ஜெர்மனியில் தஞ்சம் கோரி காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான ரஷ்ய இளைஞர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற கொள்கைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது.